ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் இட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாபி சோலே மசாலா வித் இன்ஸ்டன்ட் பட்டூரா. ஃபஸ்ட்டு பஞ்சாபி சோலே மசாலா எங்கள் அம்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் சிறிய சைஸ் கொண்டக்கடலையை ஒரு ஓவர் நைட் ஊற வச்சாங்க. இந்த பஞ்சாபி சோலே மசாலாவுக்கு ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் இருக்குது. அதாவது 2 கப் தண்ணி எடுத்து அதில் 2 டீஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணாங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த டீ வாட்டர் நம்ம சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவோம். இது தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணாங்க. அதுக்கு 2 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பிளெண்டரில் கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி கூடயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மாதுளை விதைகளை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது பொமக்ரானட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து வெயிலில் காய வச்ச பொமக்ரானட் சீட்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஹிந்தியில் ஆராதனா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சூடான ஒரு குக்கரில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2, கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 1, பட்டை 1 இன்ச்சு சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 4 செகண்ட் வதக்கின பிறகு பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டாங்க. நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிட்டாங்க. மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சோலே மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மாங்காய் பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், சீரக பொடி 1/2 டீஸ்பூன், ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த சன்னாவை ஆட் பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம சைடில் எடுத்து வச்சிருந்த டீ வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா 1 கப் வாட்டர் ஆட் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா 1 கப் சன்னாக்கு ஒரு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் தனியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் காட்டலை. ஸோ இது 8 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ஸோ விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி நல்லா அப்பீலிங்காக இருந்துச்சு கிரேவி. ஸோ கிரேவி தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேஷரை வச்சு ஒரு 4 to 5 டைம்ஸ் கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கசூரி மேத்தி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இறக்கி விட்டிங்கன்னா சுவையான பஞ்சாபி சோலே மசாலா ரெடி. ஸோ இந்த பஞ்சாபி சோலே மசாலாக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரிங் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தனியாக 2 டேபிள் ஸ்பூன் கீ, 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி ரெண்டையுமே நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிட்டாங்க. பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம கிரேவிக்கு மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த சன்னா மசாலாக்கு ஏற்ற இன்ஸ்டன்ட் பட்டூரா எப்படி பண்ணாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிட்டாங்க. உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. பால் ஒரு 100 ml, காய்ச்சின பால் ஒரு 100 ml கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மாவு பிசைறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவா கையிலையும் ஒட்டலை. இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஊற வைக்க வேண்டாம். அம்மா இந்த மாவை ஊற வைக்கல. சைடில் பூரி தயாராக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருந்தது. அது வரைக்கும் தான் மூடி வச்சுருந்தாங்க. எண்ணெய் காஞ்சதும் அது சிம்ல வச்சுட்டு இப்போ பூரி உருண்டையை எடுத்து பூரி மேக் பண்ணாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கனமா இருந்தது. இந்த மாதிரி ஆயில் நல்லா ஹை டெம்பரேச்சருக்கு ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து பூரி மேக் பண்ணாங்க. அப்பதான் நல்லா புசு புசுன்னு வரும்னு. பட்டூராக்கு தயிர், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஆயில், இது 3 தான் முக்கியமான இன்கிரீடியண்டா சாஃப்டா வர்றதுக்கு. ஸோ மாவை அவ்வளோ ஊற வைக்காம டக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணாங்க. அதனால இது இன்ஸ்டன்ட் பட்டூரா. அவ்வளோதான், எல்லாருக்குமே ஃபேவரட்டான பஞ்சாபி சோலே மசாலா வித் இன்ஸ்டன்ட் பட்டூரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே பிடிச்ச டின்னர் இது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த காம்போ. இதே மாதிரி எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep subscribing my channel.